அண்ணாமலையின் வருகையால் அடுத்தடுத்து சூடுபிடிக்கப் போகிறதா தமிழக அரசியல் களம்? யார் இந்த அண்ணாமலை? அவரின் பின்னணி என்ன? தமிழகத்தின் அரசியல் களத்தில் அவரின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பதை தெளிவாக விளக்குகிறது இந்த அரசியல் தொகுப்பு. அண்ணாமலை கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் என்ற சிற்றூரை அடுத்த தொட்டம்பட்டியில் ஒரு விவசாய குடும்பத்தில் ஜூன் 4, 1984 ஆண்டு பிறந்தார். இவரது பெற்றோர் குப்புசாமி, பரமேஸ்வரி ஆகியோர் ஆவர். அகிலா சுவாமிநாதன் என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு 2 குழந்தைகள் உள்ளது. கரூரிலும் நாமக்கல்லிலும் பள்ளி படிப்பை முடித்த இவர் கோயம்புத்தூரில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரியில் இயந்திர பொறியியல் இளங்கலை பட்டம் வென்றார். இதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள லக்னோ இந்திய மேலாண்மை கழகத்தில் முதுநிலை வணிக நிர்வாக படிப்பை முடித்த இவர் பின்னர் மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் நடத்திய 2011 ஆண்டிற்கான இந்திய குடியியல் பணிகள் தேர்வில் வெற்றி பெற்றார். மேலும் இவர் தமிழ், ஆங்கிலம், கன்னடம், இந்தி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர். கர்நாடக மாநிலத்தில் 2011 ஆண்டு காவல்துறை அதிகாரியாக பணியில் சேர்ந்த இவர் 2013 ஆண்டு உடுப்பி மாவட்டம் கர்கலாவில் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் அக்டோபர் 2018 பெங்களூர் நகர தெற்கு காவல் துணை ஆணையராக பதவி உயர்வு பெற்ற இவர் 2019 ஆண்டு தனது காவல்துறை பணியை விட்டு விலகினார். இதனைத் தொடர்ந்து தற்போதைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து தன்னை அரசியல் வாழ்க்கையில் இணைத்துக் கொண்டார். பின்னர் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட இவர் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி பெற சிறப்பாக பணியாற்றினார். மேலும் இவர் 2024 ஆண்டு நடைபெற்ற இந்திய பொது தேர்தலில் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். பின்னர் பல்வேறு கட்ட அரசியல் சூழ்நிலைக்கு பிறகு டெல்லி புறப்பட்டு சென்ற அண்ணாமலை தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்து 5 பக்கம் கடிதத்தை அளித்தார். தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் தேசிய பொதுச் செயலாளரையும் சந்தித்த அவர் கட்சியிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டு ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி தனது பிறந்த நாள் அன்று பகல் 12 மணிக்கு சமூக வலைதளத்தில் நேரலையில் தோன்றிய அண்ணாமலை தனிக்கட்சி ஒன்றை புதிதாக தொடங்க இருப்பதாகவும் அது மத சார்பற்ற கொள்கை கொண்ட கட்சியாகவும் தமிழ்நாட்டை அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடிய கட்சியாகவும் இருக்கும் என்றும் தெரிவித்த அண்ணாமலை இது முழுக்க முழுக்க இளைஞர்களை மையப்படுத்தியே அந்த கட்சி இருக்கும் எனவும் தெரிவித்தார். ஏற்கனவே தமிழக அரசியல் களத்தில் புது பாதையை வகுத்து இளம் தலைமுறையினரின் ஆதரவுடன் விஜய் ஆட்சி கட்டலில் அமர்ந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தமிழக அரசியல் களத்தில் புது சக்தியாக உருவெடுத்துள்ள அண்ணாமலை தற்பொழுது புது கட்சியை தொடங்கி இருப்பது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.